பண்டிகையின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருடைய செட்டைகளின் மறைவில், அவருடைய செட்டைகளின் நிழலில் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கட்டும். ஆமென். ஆமாம், அந்த நிறைவான பலன் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னபடி பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று, ஆமென், எழுந்து நின்று சத்தம் உயர்த்தி ஒரு அழைப்பை கொடுத்தார். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரு, யாரை கூப்பிட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே வசனம் சொல்லுகிறது, ஓ தாகமா இருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் யாருக்கு அழைப்பை கொடுக்கிறாருன்னா, யார் தர்ஸ்டி, யார் தாகமா இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஆண்டவர் குவாலிஃபைட் பர்ஃபெக்ட் அப்படிப்பட்ட பீப்புளை தேடுறதில்ல. தாகமாய் உள்ளவர்கள், ஆசையா இருக்கிறவங்க, தாகமா இருக்கிறவர்களே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க உள்ளத்திலிருந்து கர்த்தர் நதிகளை புறப்பட செய்ய போகிறார். ஆமென். என்ன பிரயோஜனம்? இந்த நதியை வச்சு என் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியுமா? இந்த நதியை வச்சு நான் என்ன பண்ண முடியும் என் உள்ளத்துல இருந்தா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு அழகான வார்த்தை, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இந்த நதியிலிருந்து வர்ற தண்ணி எப்படின்னா, ஜீவனை உண்டாக்குகிற வல்லமை இந்த தண்ணீர் கொண்டு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த பகுதி மரித்து போய் இருந்தாலும், எந்த பகுதி செத்து போய் இருந்தாலும், எந்த பகுதி வற்றி போய் இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு அதை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கணவன் மனைவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஆனா அந்த உறவுல ஒரு ஜீவன் இல்லை. துவக்கத்துல உங்களுக்கு இருந்த அந்த உறவுகள்ல இருந்த அந்த லைஃப், இன் தட் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் லாஸ்ட். இழந்து போயாச்சு. துவக்கத்துல தேவனோடு நல்ல உறவுல இருந்தீங்க, யூ ஹேட் தட் லைஃப், தட் எமோஷன், ஒரு எமோஷன் உங்களுக்குள்ள இருந்தது. ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தா, ஜெபிக்கிறீங்க, ஆனா அந்த ஜெபத்துல ஒரு ஜீவன் இல்லை. ஆலயத்துக்கு வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆனா அதுல ஒரு லைஃப் இல்லை. ஏதோ ஒரு கடமைக்கு பாடுறது போல, கடமைக்கு கை உயர்த்துறது போல, ஒரு நாட்கள்ல இருந்த அந்த ஃபயர், அந்த ஜீவன், அந்த லைஃப் இன்னைக்கு இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்? உண்மைதான். ஆமேன். அந்த ஜீவன் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த நதியை குறித்து உங்களுக்கு எத்தனை அறிவோ இல்லை ஞானமோ இந்த அறிவை குறித்து உங்களுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் பிசாசுக்கு தெரியும், இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டா நம்ம வாழ்க்கை செழிப்பாயிரும். அவனுக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்றீங்க பிசாசுக்கு தெரியும் அப்படின்னா, இன்றைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்திருந்தீங்கன்னா பாஸ்டர் நல்ல ஒரு மெசேஜ் எடுத்தாங்க. அந்த மெசேஜில் ஆபிரகாம் நாட்களிலே ஆபிரகாமுக்கு சில ஊற்றுக்கள் இருந்தது. பிசாசு ஆபிரகாம் கிட்ட ஆடு இருந்துச்சு, மாடு இருந்தது, பொண்ணு இருந்தது, வெள்ளி இருந்தது, ஜனங்கள் இருந்தாங்க, வேலைக்காரர்கள் இருந்தாங்க, வேலைக்காரி, மனைவி, எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் பிசாசினுடைய கண்கள் ஆடு, மாடு, சொத்து, சம்பத்து, மனுஷர்கள் யார் மேலேயும் போல, ஆபிரகாமுக்கு இருக்கிற ஊற்றின் மேலே தான் பிசாசுக்கு கண். அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. அடுத்து நீங்க பாருங்க, அவங்க மகனாகிய ஈசாக்கு துறவை தோண்டும் பொழுதும் ஈசாக்கு கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஏன்னா அவங்களே சொல்றாங்க, நீ என்னை விட பலத்தவனானாய். ஆமாதானே? அப்ப அவங்க கிட்ட இருக்கிற யோபுவின் நாட்கள்ல நடந்தது போல யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் ஒன்னொன்னா கொண்டு போனாங்களா இல்லையா? சத்துருக்கள் யோபுவினுடைய ஒவ்வொரு சம்பத்துகளா கொண்டு போனாங்களே, அப்படி கொண்டு போயிருக்கலாமே. ஏன் அவனுடைய சொத்துக்கள் மேலும், அவனுக்கு இருந்த பொருட்களின் மேலும், அவனுக்கு இருந்த ஆஸ்தியின் மேலும் இந்த சத்துரு கண்ணு போடாம, அவங்க எப்பையெல்லாம் தண்ணீர் எடுக்கிறார்களோ இந்த தண்ணீரின் மேலேயே இவர்களுக்கு கண் இருந்ததுக்கான காரணம் என்ன சொல்லுங்க? இந்த ஊற்றை நிறுத்திட்டா 10,000 ஆடு இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா அந்த ஆடு செத்துரும். அல்லேலூயா. 20,000 மாடு இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா அந்த மாடு செத்துரும். எத்தனையோ பலவான்கள், பராக்கிரமசாலிகள் ஆபிரகாமோடு இருந்தாங்க. ட்ரெயின்டு மென் அப்படின்னு ஆங்கில வேதாகத்தில் சொல்லுது. லோத்துக்கு விரோதமாக யுத்தம் வந்த பொழுது
அவர் என்ன பண்றாரு? புறப்பட்டு போகிறார். தன்னோடு இருந்த கைப்படிந்தவர்கள் தமிழ் வேதத்தில் இருக்கு, அதுக்கு ஆங்கிலத்தில் ட்ரெயின்டு மென். தன்னோடு யுத்தம் செய்கிற வல்லமையுள்ள யுத்த புருஷர்களை ஆபிரகாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாரு. எவ்வளவு ட்ரெயின் மென்னா இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா எல்லா ட்ரைனிங்கு, எல்லா 6 பேக்ஸு, எல்லா ஆர்ம்ஸு ஒன்றும் வேலைக்காகாது. ஆமாம், ஒரே ஒரு டிசென்ட்ரி போனால் மல்யுத்த வீரர் புல்யுத்த வீரர் மாதிரி ஆயிடுவார். அவ்வளோதான், அவ்வளோதான் மாம்ச புயம், அவ்வளோதான் அதற்குரிய பலன். இந்த சோர்ஸ் ஆஃப் லைஃப், ஜீவன் உண்டாக்குகிற இந்த சோர்ஸை நிறுத்திட்டா அவனுடைய ஆஸ்திகள் ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் தானாய் செத்து போயிடும். அதுதான் பிசாசனுடைய திட்டம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற இந்த ரகசியம் மிகவும் பெரியது. அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல, ஆனா நீங்கள் அதை விளங்கி கொண்டு கர்த்தர் சொன்ன இந்த நதிகளை குறித்து அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தடையில்லாம வரும். ஆமென். ஆமா, ஏன்னா வற்றாத ஜீவநதி அப்படிதானே இருக்கு. வற்றாத இந்த ஜீவநதி ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, அது வற்றவே வற்றாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமே இருக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல எல்லாமே இருந்தது தான். நிறைய பேர் இழந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் இருந்ததின் மேல கண்ணு வச்சாங்க. ஆனா பிசாசு இருக்கிறவைகளை அழிக்கிறதுக்குரிய சோர்ஸ் மேல கண்ணை வச்சான். அல்லேலூயா. உங்க அபிஷேகத்தை நிறுத்திட்டா, உங்க உள்ளத்திலிருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீரை நிறுத்திட்டா, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க சொத்து, உங்க சம்பத்து, உங்க ஆத்துமா, நித்திய ஜீவன், இந்த எல்லாவற்றையும் அவனால் நிறுத்த முடியும்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமின் எந்த ஆஸ்தியின் மேலும், ஈசாக்கின் எந்த ஆஸ்தியின் மேலும் இந்த சத்துருவுக்கு கண் இல்லை. தண்ணி எடுத்தா மட்டும், ஊற்றுக்களை தோன்றுனா மட்டும் உடனே வரைஞ்சு கட்டி வந்து நிற்கிற ஒரு சத்துருவின் கூட்டத்தை உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சத்துரு ஒரு வேளை உங்கள் அபிஷேகத்தை, உங்கள் மேலே இருக்கிற அந்த அனாயிட்டிங்கை மட்டுப்படு தூற்று போட்டான்னா என்ன அர்த்தம்? வருகிற தண்ணீர் மண்ணை போட்டு மூடுறது. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு கடைசி நாள் நாங்கள் புறப்பட்டு போக போகிறோம் இந்த ஏரியா விட்டு. நான் இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறேன். நாங்கள் போவதற்கு முன்பாக சத்துருவினால் தூர்த்து போடப்பட்ட ஒவ்வொரு துறவுகளையும் கர்த்தர் எங்களை கொண்டு தோண்டி எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த வெறியில தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் சாயந்தரம். ஆமென். அப்படிப்பட்ட வைராக்கியத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு சத்ரு எதை காண்பித்து, எதை காண்பிச்சு, பிரச்சனை என்கிற மண்ணை போட்டு உங்க அபிஷேகத்தை, உங்களுடைய அனாயிட்டிங்க, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பை, உங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருந்த அந்த அக்கினியை தூற்று போட்டிருப்பானால் கர்த்தர் இப்ப அதை தோண்டி எடுக்க போகிறார். அந்த மண்ணெல்லாம் வெளியில எடுத்து மறுபடியும் உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு நதிகள் புறப்பட்டு வெளியே வரட்டும். ஹல்லேலூயா. இந்த நதி வெளியே வந்த ஆட்டோமேட்டிக்கா ஜீவன் வந்துடும். நீங்க போராட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நதி பாய்கிற இடெல்லாம் பாடணும் இல்லை, ஆரோக்கியம் உண்டாகும் போகும் இடமெல்லாம். அல்லேலூயா. இந்த நதி புறப்பட்டு வந்த ஆரோக்கியம் உண்டாகும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆறுதல் பெருகிடும் ஆவியானவரால். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்க உள்ள எத்தனை பேருக்கு ஆசை வந்துருச்சு, என் உள்ளத்திலிருந்து அந்த நதி வரும். இந்த நதி வந்தா சிஸ்டர், உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க பார்க்கிற வறட்சிகள் மாறி போயிடும். இந்த நதி வந்தா நீங்க இழந்து போனீங்க பாருங்க, அதையெல்லாம் உங்களால் திருப்பி கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. இந்த நதி வந்தா சத்துரு உங்கள் கைகளிலிருந்து பறித்தவைகள், பிடுங்கின எல்லாவற்றையும் கர்த்தரால திருப்பி கொண்டு வர முடியும். அதனால இன்றைக்கு என்ன வேணும் எனக்கு? ஆண்டவங்க கிட்ட வந்து இன்னைக்கு தரிசனமாக உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, என் உள்ளத்திலிருந்து நதிகள் வரட்டும், அது புறப்பட்டு வரட்டும். சத்ருவுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கு, எனக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் தோற்று போகிறாங்க தெரியுமா? Why Christians fail many times in this society? Simply because they don't have revelation. Hallelujah. வேதம் இருக்கு, வார்த்தை இருக்கு, வார்த்தை மனப்பாடமா மனசுல இருக்கு. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல எந்தெந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும் நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தருக்கு சுகம் இல்லைன்னா என்ன வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியும். ஒருத்தருக்கு பிள்ளை எக்ஸாம் எழுத போதுன்னா என்ன வசனத்தை சொல்லணும்னு தெரியும். ஒரு திருமணத்துக்கு என்ன வசனம், எல்லாமே நமக்கு தெரியும். வசனங்கள் சொல்ல தெரியும், ஆனால் வசனங்களின் வெளிப்பாடுகள் குறைந்திருக்கிறது. ரெவலேஷன்ஸ் இல்ல, வெளிப்பாடு இல்ல. ஏன்னா பிசாசுக்கு அவனுக்கு தெரியுது தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று. He has revelations.
அந்த வெளிப்பாடுகளை வச்சுதான் அவன் கரெக்டா போய் எந்த சோர்ஸ்ல கை வைக்கணும். பார்த்துருக்கிறீங்களா? குடும்பத்துல யார் நல்லா சம்பாதிப்பாங்களோ அவங்க மூலமா அந்த முழு குடும்பம் நடந்துட்டு கரெக்டா போய் பிசாசு அவங்க கிட்ட கை வைப்பான், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவான், அவங்கள தவறுகள் செய்ய வைப்பான். பார்த்துருக்கீங்களா? அவன் தேடி போய் பிடிக்கிறது யாரை தெரியுமா? தலைகளை தான். அல்லேலூயா, ஆமென். ஆமா, இப்ப மோசேவை காலி பண்ணணும், அவன் நேரா போய் ராஜாவை தான் பிடிச்சான். ராஜாவுக்கு ஒரு உபாயம் அப்படின்னு வார்த்தை இருக்கு. ராஜாவுக்கு ஒரு திட்டம் வருது மனசுல. என்ன திட்டம்? ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுவோம்? கொலை செய்யலாம். ஏன்னா அவன் போய் ஏதோ சாதாரண மனுஷர்களை பிடிக்கிறது இல்லை, அவன் போய் பிடிக்கிறதே ஹெட் தான். இயேசு பிறந்த காலத்துல அவன் யாரை தான் ஏரோ தான் போய் பிடிச்சான். போய் பிடிச்சு அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யணும். இந்த திட்டத்தை யார்கிட்ட கொடுக்கு? ராஜாவின் இல்லத்துல. சில குடும்பங்களையும் அப்படிதான், சில சொசைட்டிலையும் அப்படிதான். தலைகளை போய் பிசாசு என்ன பண்ணுவான்? பிடிப்பான். யார் மாஸ்டர் மைண்ட், எது சோர்ஸ், எங்க கை வச்சா இந்த முழு குடும்பமும் ஸ்தம்பிக்க பண்ணலாம், யாரை கை வச்சா, யாருக்கு ஒரு வியாதியின் கூரை கொடுத்தா இந்த குடும்பம் அப்படியே குடும்ப ஜெபத்தை நிறுத்தும். அல்லேலூயா. எங்க கையை வச்சா இவங்க அதிகால ஜெபத்தை நிறுத்துவாங்க, எங்க கையை வச்சா ஆலயத்துக்கு போகிறது நிறுத்துவாங்க, எந்த இடத்துல போய் தொட்டா இவர்களுக்கு வலித்து இயேசுவை தூஷிப்பாங்க. இப்படிதான் பிசாசு பார்ப்பான். அல்லேலூயா. He is behind the source. எங்கிருந்து வருதோ அதுக்கு பின்னாடி. ஆனா நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் ரொம்ப அவரை நீங்க இந்த வேத புத்தகம் முழுவதுமே அவருடைய செயல்பாடுகளை பார்த்தா பிரமிப்பா இருக்கும். பிசாசு தலைகளையும் தலைவர்களையும் உயர்வான ஸ்தானத்தில் இருக்கிறவர்களையும் தேடி போகும் பொழுது, இயேசு தாழ்வானவர்களையும் இழிவானவர்களையும் பைத்தியங்களையும் பேதைகளையும் தேடி போவார். அல்லேலூயா. ஆமா, பிசாசு போய் ராஜாவை பிடிச்சு மோசேயை காலி பண்ற திட்டத்தை வைத்தா, இயேசு போய் சாதாரண சின்ன 2 மருத்துவச்சிகளை பிடிச்சு அந்த பிளானை கேன்சல் பண்றார். ஹல்லேலூயா. நீ மருத்துவச்சிகளையும் தாண்டி போனா பெயர் எழுதப்படாத அநேகருக்கு மோசேயின் தாய் பெயரே தெரியாது. ஆனா அவங்க பெயர் பைபிள்ல ரெக்கார்டா இருக்கு, அந்த இடத்துல இல்ல. பெயரே ரொம்ப பிரபலமாய் அறியப்படாத சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாகிய மோசேயின் தாயை கர்த்தர் பிடிக்கிறார். அவ உள்ளத்துல ஒரு ஃபயரை வைக்கிறார். அந்த பிள்ளை எப்படி காப்பாற்றணுன்ற திட்டத்தை அவளுக்கு கொடுக்கிறார். இந்த பைபிள் முழுசுமே சத்துரு தலைகளை தொடும் பொழுது இயேசு சிறியவர்களை தொட்டு அவர்களை கொண்டு பெரிய பெரிய ராஜாக்களை தள்ளி இருக்கிறார். சத்துருவின் திட்டங்களை குலைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய ஆள் உங்களுக்கு எதிராக நின்னாலும் கர்த்தர் உங்களை கொண்டே, ஹல்லேலூயா, உங்களை கொண்டே அதை தரைமட்டமாக்க கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதனாலதான் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டான் பைபிள் சொல்லுது. பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமான தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம பலவீனமானவங்க தான், நம்ம பைத்தியமானவங்க தான். ஆனா என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர் பராக்கிரமசாலி. என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர் ஞானி, ஞானத்தின் உறைவிடம், அறிவின் சிகரம் அவர். அல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுத்தா அவர் நம் வழியாய், சொல்லுங்க என் வழியாய், சொல்லுங்களேன் என் வழியாய், என் வழியாய், என் உள்ளத்திலிருந்து, என் உள்ளத்திலிருந்து, என்னை கொண்டு, இப்படியெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி உங்க தனி ஜெபத்துல ஜெபிக்கணும். அல்லேலூயா. சத்துரு எவ்வளோ பெரிய திட்டத்தை உங்க குடும்பத்துக்கு விரோதமா போட்டாலும் நீங்க போய் முழங்கால் படிட்டு, அப்பா நான் பலவீனமானதான், எனக்குள்ள குறைகள் இருக்கு, நான் நிறைவானவ இல்லை, ஆனா நான் சொல்லுகிறேன்ப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இந்த குடும்பத்தை காப்பாற்ற, இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த எனக்கு உதவி செய்யுங்க நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக அதை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? துறவுகளை தோண்டி மறுபடியும் அதிலிருந்து தண்ணீரை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த தள்ளின் வழியாக ஒரு பெரிய செழிப்பை நாமும் நம் குடும்பமும் அனுபவிக்க போகிறோம். கூட சேர்ந்து நீங்க திருப்ப வேண்டிய ஒரு புத்தகம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். இந்த புத்தகத்தை நான் காமிக்கும் போது இதையும் அபிஷேகத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உடன்படிக்கை பெட்டியை குறித்து. ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டினா என்னன்னா, இட்ஸ் a symbol of God's presence and covenant. அதாவது
கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும் தேவனுடைய உடன்படிக்கைக்குமான ஒரு அடையாளம். ஆமென். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கோ அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குன்னு அர்த்தம். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் சுருக்கமாக நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் டைம் எடுத்து இதை வாசித்து பாருங்கள். உங்களை நான் தாழ்த்தி ஒரு சகோதரியாக உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நல்ல அந்நிய பாஷைகளில் பேசலாம், ஆலயத்துக்கு கரெக்டாக வரலாம். ஆனால் வேத வசனத்தில் வேறுபற்று இருக்காத ஒருத்தரால் கண்டிப்பாக நிலைத்து நிற்கவே முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையில். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதையும் தியானிக்கவும் நான் உங்களை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு பைபிளை படிச்சிடணும் அப்படின்ற அந்த வேகமான படிப்பை ஒரு பக்கம் நம்ம படித்து முடிக்கணும் ஒரு முறையாது, அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் வேத புத்தகத்தில் பகுதிகளை எடுத்து தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ரொம்ப சின்னதாக கொஞ்சம் வசனங்கள் உள்ள சில நபர்களை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏனோக்கு கொஞ்சம் தான் இருக்குது அவரை பற்றி வசனம். ஆதியாகமத்தில் இருக்குது, கடைசியாக யூதாவில் இருக்குது, அவ்வளோதான் அவரை பற்றி இருக்குது. இந்த ஏனோக்கு குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் இடங்களில் அவரை பற்றின வசனங்கள் சின்னதாக இருக்குது. முதல்ல ஏனோக்கை பற்றி ஒரு தியானிக்க ஆரம்பிங்க. டைம் எடுத்து கொஞ்சம் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து இந்த வசனங்களை தியானிச்சிங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதும் உங்களை மாற்றுகிறதும் அவ்வளோ அசாத்தியமானதாக இருக்கும். அல்லேலூயா. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னுடைய அனுபவம். அல்லேலூயா. இந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக தோற்று போய் உடன்படிக்கை பெட்டியை இழந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த இழந்து போன உடன்படிக்கை பெட்டியை அவர்களால் மீட்டு கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவங்க தோற்று போயிட்டாங்க. பெலிஸ்தியர்கள் கூட போய் சண்டை போட்டு என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனால் இழந்து போனதை மீட்டு கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை பண்ணி அவர்களுக்குள்ள ஒரு வாதையை அனுப்பி அவர்களுடைய விக்கிரகத்தின் தலையை துண்டித்து போட்டு ஆண்டவர் கிரியை செய்து அவங்க இழந்ததை மறுபடியும் கொண்டு வர செய்தார். ஹல்லேலூயா. பெத்சிவேஷின் பசுக்களாகிய 2 பசுக்களின் மேலே அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு அந்த பசுக்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்து அவங்க கையினால் இழந்ததை கர்த்தர் அவங்களுக்கு திரும்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை வேணாலும் இழந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். நீங்கள் இழந்ததை உங்களால் திருப்ப முடியாது, ஆனால் அவரால் திருப்ப முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எப்படி அதை இழந்திருந்தாலும் கர்த்தரால் திருப்பி கொண்டு வர முடியும். நம்புறீங்களா? நிச்சயமாக கர்த்தரால் திருப்பி கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை குறித்து நம்ம இங்கே வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இங்கே நம்ம வாசிக்கிறோம், ரொம்ப நாளாக இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே கவனம் யாருக்குமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும், கர்த்தருடைய பிரசன்னத்தை ஹைலைட் பண்ணணும்னு தாவீதுக்கு ஆசை. ஆமென். டேவிட் இஸ் a man who highlights the God's presence. எப்பவுமே கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேல நோக்கமா இருக்கிற ஒரு மனுஷன் தான் தாவீது. அதனால தான் வசனம் சொல்லுது, தாவீது கர்த்தருடைய யுத்தங்களை செய்யும் போதெல்லாம் எல்லா யுத்தத்திலும் தாவீதுக்கு ஜெயம் கிடைச்சதுக்கான காரணம் எப்பவுமே காட்ஸ் பிரசன்ஸ் மேல நோக்கமா இருக்கிற ஒரு டேவிட். ஆமென். எங்கே நீங்கள் போனாலும், வேலைக்கு போனாலும், பஸ்ஸில் போனாலும், ட்ராவல் பண்ணாலும் எப்பொழுதுமே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசனம் என்னோடு இருக்கிறது என்ற உணர்வும், அந்த எப்படி சொல்கிறது, அந்த உணர்வும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ற அந்த கவனமும், அந்த பிரசன்ஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம், அப்ரிஷியேட் பண்ணுறது. என் கூட அவர் இருக்கிறார், என் கூட அவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம அடிக்கடி அதை அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தாவீது அப்படி தான். அவர் நீங்கள் கொண்டு போய் ஆடுக்கு பின்னாடி வச்சாலும் அவருடைய கர்த்தருடைய பிரசனத்தின் மேலே தான் அவர் நோக்கமாக இருப்பார். அவரை கொண்டு போய் நீங்கள் பள்ளத்தாக்கில் விட்டாலும் கர்த்தருடைய பிரசனத்தை தான் முதல்ல வச்சிருப்பார். அவரை கொண்டு போய் நீங்கள் அரண்மனையில் விட்டாலும் அவர் கர்த்தருடைய பிரசனத்தை தான் முன்னாடி வச்சிருப்பார். அவரை கொண்டு போய் வனாந்தரத்தில் நீங்கள் விட்டா கூட, சத்துருக்களின் நடுவில் இருந்தா கூட, தேவனுடைய நோக்கம் எல்லாம் தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல இருந்தாலும், வாழ்க்கையில் நீங்கள் தாழ்வான இடத்துல இருந்தாலும், வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதித்தவர்களாக நீங்கள் இருந்தாலும், ஒன்றையும் சாதிக்காதவர்களாக சிம்பிளாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேல் கண்ணுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர்களுக்காக தான் கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரா அப்படின்ற நினைப்பே இல்லாத மனுஷருக்காக கர்த்தர் எதையுமே செய்ய முடியாது. தேவன் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசனம் என்னோடு இருக்கிறது என்று. அதனால தாவீதுடைய கண்ணெல்லாம் இப்போ உடன்படிக்கை மேல, ஐயோ காட்ஸ் பிரசன்ஸ்,
எப்படி நம்ம அதை திருப்பி அதுக்காக அவர் அதை திருப்பி கொண்டு வருகிறார். அது கொண்டு வருகிற வழியில் சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது. அதை தொட்ட மனுஷன் செத்து போகிறான். இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இந்த பெட்டி ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய பெட்டின்னு நினைச்சா இந்த பெட்டி தொட்ட மனுஷனை சாகடிச்சிருச்சேன்ற பயம் இவங்களுக்கு மட்டும் இல்லை, தாவீதுக்கும் பயம் வந்துருச்சு. ஆனால் இந்த பயத்தின் நடுவில் நம்ம வாசிக்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். யாராவது சத்தமாக வாசிக்கலாமா? கொண்டு போய் வைத்தான். இப்போ தாவீதுக்கு மனசு இல்லை, ஏதோ தப்பு நடக்குது, நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு உடனே அதை ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறார். நீங்கள் நல்லா பாருங்க, எல்லாரும் பார்த்து பயப்படுகிற, தொட்டாலே செத்துருவோன்னு நினைக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளம் இந்த ஓபேத் ஏதோமுக்கு இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேலே கர்த்தருடைய பிரசன்னத்தையும் உடன்படிக்கையும் நீங்கள் சுமந்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு நான் அதை சுமந்து கொண்டு போக போகிறேன். ஆமேன். அப்படி நான் சுமந்து கொண்டு என் வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்த வசனம், ஆசீர்வதித்தார். 12ஆம் வசனத்தில் மறுபடியும் இருக்கு, நல்லா வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் வீட்டையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதத்துக்கான, நான் காலையில் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, ஆசீர்வாதத்துக்கான சில திறவுகோள்களை பைபிள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு நீங்கள் 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சா கூட கர்த்தருடைய கற்பனைகள் சொல்லப்பட்ட சில விஷயத்தை நீங்கள் கீழ்ப்படினா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ஆமாவா இல்லையா? ஆமேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கலாம், ஒரு வாலிப பையன், அவனுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. இப்போ அவன் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும்டா, டாக்டர் ஆகணும் அப்படி சொல்லிகிட்டே ஜெபிச்சுக்கிட்டே வருஷம் ஃபுல்லாக இருந்தா சிஎம்சிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துருந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டது, இது முதல் நீ டாக்டர்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பில்லை. அல்லேலூயா. டாக்டர் ஆகணும்னு சில வழிகளை இந்த உலகம் என்ன பண்ணியிருக்கு, வகுத்திருக்கா இல்லையா? எப்படி டாக்டர் ஆகணும்னா, இப்போ நான் கேட்க வேண்டியதே இல்லை, பைபிளில் இருக்கிற கொஷின் கேட்டால் கூட நீங்கள் எப்படி பதில் சொல்வீங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ கேட்குறேன், அந்த கொஷின் பதில் சொல்லுங்கள். டாக்டர் ஆகணும்னா முதல் படி என்ன? நீட் எழுதணும். சிம்பிள். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, டாக்டர் ஆகணும் என்ன செய்யணும்? முதல் படி நீட் எழுதணும். நீட் எழுதி அதில் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு காலேஜில் செலக்ட் ஆகணும். அந்த காலேஜில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் கட்டணும். அதுக்கப்புறம் அதை 5 வருஷம் படிக்கணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீ ஒரு டாக்டர்னு சர்டிஃபிகேட் கொடுக்கும். அல்லேலூயா. அப்படிதான் இன்றைக்கு கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமலே 40 நாள் உபவாசம் போட்டாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்தா ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை எல்லாரும் கண்டு உடன்படிக்கை பெட்டியை கண்டு பயந்தாங்க. ஆனால் இவர் உடன்படிக்கை பெட்டியினுடைய மேன்மையை அறிந்திருந்தார். யாரு? ஓபேத். தேவ பிரசன்னத்துடைய மேன்மை. நான் சொல்லுவேன், எப்பவுமே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட பேசும் பொழுது, அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் வீடு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு எங்கள் வீட்டில். கொஞ்ச நேரம் நல்ல அமைதியாக இருந்தால் நெக்ஸ்ட் எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடுது, அடுத்து ஒரு பிரச்சனை வந்துடுது. ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன், இங்கே எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியல. வசனத்தை கேட்கும்போது சரி நம்ம இதுக்காக போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியல. உபவாசிக்கணும்னு நினைக்கிற முடியல. ஆராதிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்னால் ஆராதிக்க முடியல. எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் செய்ய முடியல. நான் சொல்லுவேன், உங்களுடைய வீடுகளை சுற்றி நம்ம அட்மாஸ்பியரில் நம்ம பார்க்குறோம், இந்த காற்று இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்குது யார்? பிசாசின் கோட்டைகள். அல்லேலூயா. ஆமாம், துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இந்த ஃபுல் வேர்ல்டு என்ன பண்ணிகிட்ருக்கு? கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கு. அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு ப்ளூடூத் ஹெட்செட், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வாங்குங்க. காலையில் எழும்பின உடனே பாடல்களை என்ன பண்ணுங்க, வீட்டில் போட்டு விடுங்க. ஆராதனை பாடல்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் போட்டு விடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நான் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் ஸ்பீக்கரோ இல்லை அந்த டேப்பை கார்டரோ இல்லை. ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அதை வச்சுருந்தாங்க. காலையில் எழும்பின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபாதர் பாட்டு போட்டுட்ருவாங்க. ஆமென். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்,
நாங்கள் வந்து அப்போ ஒரு பாரம்பரிய திருச்சபையை சார்ந்தவங்க. ஆனால் ஃபாதர் பாட்டு எல்லாம் எங்கள் காதில் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு கட்டத்தில் அந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு மனப்பாடமே என்ன ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் எங்களை இழுத்து கொண்டு வந்தார். எனக்கும் என்னுடைய கணவருக்கும் திருமணம் செய்து வச்சது ஃபாதர் தான். நான் அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறேன், ஃபாதர் அந்த திருமணத்தை நடத்துகிறாரு. ஃபாதர் பெர்க்மன்ஸ், நீங்கள் என்ன ஃபாதர் நினச்சிங்கன்னு எனக்கு தெரியல, எங்களுக்கு தெரிந்த ஒரே ஃபாதர் அருட்தந்தை அவர் ஒருவரே. ஓகே, எனக்கு தெரிஞ்சது அவர் தான். சரி, ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர் தான் எங்களோட திருமணத்தை நடத்தினார். நான் யோசிச்சுட்ருக்கேன் அந்த ஸ்டேஜில் உட்காந்து அவருடைய திருமணத்தை நடத்தும் போது நான் அப்படியே யோசிக்கிறேன், இவருடைய பாடலை பக்கத்து வீட்டு டேப் ரெக்கார்டரில் கேட்டோம் நம்ம ஒரு காலத்தில். அல்லேலூயா. அவருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இன்றைக்கு என்னுடைய திருமணத்தை அவர் நடத்துகிறான்றது அவ்வளோ பெரிய மலைப்பாக எனக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கும் நான் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன் தெரியுமா, எந்த நேரத்திலும் எல்லா விதத்திலும் எங்கே போனாலும் கர்த்தர் என்ன உள்ளத்தில் வைத்து அந்த உணர்வு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீங்க? ஆராதனையின் பாடல்கள் என்ன பண்ணாரு, உங்கள் வீடுகளில் முதல்ல போட்டு அந்த அட்மாஸ்பியரை மாற்றுங்க. எப்போ பார்த்தாலும் எழுந்த உடனே புலம்புற சத்தம், முணங்குற சத்தம், பாத்திரத்தை இடிக்கிற சத்தம். நம்ம ஐயாமார்கிட்ட கேட்டால் தெரியும், கொஞ்சம் அம்மா டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கரண்டியில் தட்டுற சத்தம் கேட்கும் பாருங்க, டொங்கு டொங்கு. சொம்பு இப்படி வைக்கும் போது எப்படி வைப்பாங்க? ஏன்? அம்மா கோவமாக இருக்காங்க. அம்மாவா இல்லைங்களா? ஓ, இது நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் தான். எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் பெண்கள் கோபமே படமாட்டாங்க. கோபப்பட்டாலும் அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் நேற்று பவர் ஆஃப் ஆகிடுச்சு. பவர் ஆஃப் ஆன உடனே ஒரு சத்தம் கேட்டுச்சு. பவர் ஆஃப் ஆனோடனே ஜூடா அப்படியே தெரிச்சிட்டான். ஐயோ, பிள்ளை தெரிச்சிட்டானே, வெளியில் ஓடி வந்து பிள்ளைய வச்சுட்டு நின்றுருக்கோம். ஒரு சத்தம் கேட்குது, எங்கேருந்தோ கேட்குது. அது எங்கன்னு எனக்கு தெரியல, யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அம்மா, அங்கே வீட்டம்மா ஒரு சத்தம் போடுது பாருங்க. வீட்டம்மா ஒரு சத்தம் போட, ஐயா ஒரு சத்தம் போட, என்ன பயங்கர சண்டை நேற்று நைட். சண்டையோ சண்டை. நான் யோசித்தேன், இந்த வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வாய் நோக்கிட்டு தான் இருக்கோம். என்ன எங்கள் அம்மா பேசுறது பார்க்கங்க. நாளைக்கு என்ன பண்ணோம்? நாளைக்கு ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை, அதுவும் என்ன பண்ணோம்? பிள்ளைங்க நம்ம சொல்லி கொடுக்குறதெல்லாம் செய்யாது, நம்ம செய்கிறது தான் செய்யும். ஆமென். சொல்லி கொடுத்தெல்லாம் பிள்ளைகளை செய்ய வைக்கவே முடியாது. அதுவும் இந்த காலத்து பிள்ளைகளை சொல்லியெல்லாம் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்களை விட அவங்களுக்கு நிறைய தெரியும். ஆமாம் தானே? இப்போ என்ன சொல்லிடுறாங்க சாதாரணமாக, உனக்கு என்னம்மா தெரியும் சொல்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு நிறைய தெரியும். நீங்கள் பார்க்காததை அவங்க பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க ரொம்ப அறிவில் பெருத்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்கிற மாதிரி அறிவு பெருத்தவன் என்ன தெரியுமா? நோவு பெருத்தவன். அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வந்துருச்சு. சண்டை, பேச்சு, இதே தான் வீட்டுகளில். காலையில் எழுமினொன்று முறுமுறுப்பு. யோ, உன்னை பெற்றதுக்கு இந்த மனுஷனை கட்டுன நாள் இருந்து நான் படுற பாடு இருக்கே. பிள்ளைங்க முன்னாடி யாரை சொல்கிறது? அப்பாவை. அப்போ அடுத்து அவனுக்கு ஒரு நாள் கோவம் வரும்போது அவனும் மனுஷா அப்படின்றான் அப்பாவை. இது யார் கற்றுக் கொடுத்தா? அம்மா கற்றுக் கொடுத்தது. அல்லேலூயா. உண்மை. குடும்பங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள். ஆனால் ஓபேத் ஏதோமுக்கு தெரியும், எல்லாரும் கண்டு பயப்படுகிறபடி இந்த உடன்படிக்கை பெட்டி இல்லை, இது தேவ பிரசன்னத்தின் அடையாளம். அல்லேலூயா. அதுதான் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசை. உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை? கர்த்தருடைய பிரசன்னம் என் வீட்டுக்கு வரணும். உங்களுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. நதி என்பது உங்களுக்குள்ள இருக்கிற ஓடையோ குட்டையோ இல்லை. இங்க என்ன சொல்லுவாங்க? குட்டைனா என்னன்னு தெரியுமா? இங்க குட்டைனா என்ன? தண்ணீர் தேங்கி இருக்கிற ஒரு இடம். இன்னைக்கு நிறைய தேவையில்லாத உயிரினங்கள் வரும், பாச வரும். வருமா வராதா? அவ்வளவுதான், கொஞ்ச நாள் அந்த குட்டை காஞ்சி போயிடும். இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்று அப்படியே இருக்கிறீங்க. வசனம் என்ன சொல்லுது? அபிஷேகம் என்பது குட்டை அல்ல, தண்ணீர் தேக்கம் அல்ல. அபிஷேகம் என்பது நதி. வார்த்தை என்ன சொல்லுது? அது ஓடணும்னு சொல்லுது. அப்போ உங்களுக்குள்ள உண்மையான அந்த அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், அந்த அபிஷேகம் உங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஓடி இருக்கணுமா இல்லையா? அந்த நதிக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. அந்த நதி சகலத்தையும் அடிச்சுட்டு போகும். அல்லேலூயா. அந்த நீங்கள் எசேக்கியேல வாசிச்சிங்கன்னா, அந்த நதி பாய்கிற இடத்துல
ஜீவன், ஆரோக்கியம், சுகம் எல்லாமே இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துக்கு நதி உள்ளவரா இருந்தா, அபிஷேகம் பெற்றவரா இருந்தா, அந்த முழு குடும்பத்துக்கு என்ன வந்துருங்க? எவ்வளோ பெரிய தோட்டனாலும் ஒரு போர்வெல் தானே போடுறீங்க. ஆமேன், ஆமாவா இல்லைங்களா? அந்த ஒன்றை வச்சே தோட்டத்தை வளர்த்து மரத்தை வளர்த்து அதில் லாபத்தை பார்க்குறோமே. அப்போ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துக்கு போதாதா? ஓபேத் ஏதோமுக்கு தெரியும் இந்த உடன்படிக்கை பெட்டி வந்தா நான் மட்டும் இல்லை. வசனம் என்ன சொல்லுது? ஓபேத் ஏதோமையும் அவன் குடும்பத்தையும் வீட்டார் அனைவரையும் அவனுக்கு உண்டான, இருக்க அந்த வார்த்தை, அவனுக்கு உண்டான அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன், ஒரு மனுஷனை தாண்டி ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு உட்பட்ட சகலமும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும், அவருக்கு ஒரு ஆடு மாடு தோட்டம் துறவு எது இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். இந்த பிளெஸிங்ஸ் எப்படி வந்தது தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னத்திற்கான உணர்வும் மதிப்பையும் ஓபேத்தேதும் கொடுத்ததுனால தான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? இனி உங்க குடும்பத்துல சண்டை சத்தம் கேட்கக்கூடாது. ஆமேன். இனி உங்க குடும்பத்துல புலம்பலின் சத்தம் கேட்கக்கூடாது. எலும்பி உங்க வாயிலிருந்து வருகிற துதியின் சத்தம் கேட்கணும். நீங்க பாடலை போடுங்க. நாங்க ஏன் சொல்றோம்? நாங்க நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். டிராவல் பண்ணும் போதெல்லாம் அப்படியே கார்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வர்ஷிப் பாடல்களை போட்டு பாடிக்கிட்டே போவோம். அப்படி பாடி பாடி தேவனை ஆராதிப்போம். எங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தார். ஏன்னா எங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம். அவர் பிரசன்னமும் அவர் உடன்படிக்கையும் உங்க வீட்டுக்குள் இருந்தா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். எல்லாம் 3 நிலை ஆசீர்வாதம்: தனிநபர் ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், பொருளாதார சூழ்நிலையின் ஆசீர்வாதங்கள். ஓபேத்தேதும் எல்லாம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதை ஆசீர்வதித்தார் என்று தாவீது கேள்விப்படுறான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். ஆண்டவரே, நான் உங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்க ஆயத்தமாயிட்டேன். உங்க பிரசன்னத்தை சுமக்க நான் ஆயத்தமாயிட்டேன். நீங்க நான் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும் தெரியுமா? கேள்விப்படுற மாதிரி ஆசீர்வதிக்கணும். யாரு உடன்படிக்கை பெட்டியை விட்டு போனாங்க பாருங்க, அவங்க கேள்விப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு தேவை என்ற போது உங்களை விட்டுட்டு போனாங்கல்ல, உங்க பிரச்சனை நடுவில் உங்களை விட்டுட்டு போனாங்கல்ல. நீங்க ரூத்தின் புத்தகத்துல போய் வாசிங்க. பஞ்சம்னு உடனே விட்டுட்டு போனார்ல அவரு. ஆமாவா இல்ல? நகோமியின் குடும்பம் விட்டுட்டு போனதா? வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார் என்று நகோமி கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டாளா? ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு வறட்சியான காலத்தை நீங்க பாக்குறீங்க, ஒரு பஞ்ச காலத்தை நீங்க பாக்குறீங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்திக்க போகிறார். அந்த நதியை கர்த்தர் அனுப்ப போகிறார். கர்த்தர் உங்களை சந்தித்தார் என்று உங்களை விட்டு போனவர்கள் கேள்விப்படணும். அவங்க எங்க இருந்தாலும் கேள்விப்படணும். மோவாப் தேசத்துல இருந்தாலும் கேள்விப்படணும். எத்தனை பேர் ஆமேன்? ஆமேன். எத்தனை பேருக்கு இது என் வாழ்க்கையில் நடக்கணும் சிஸ்டர் ஆசை? ஆமேன். என்னை பழிச்சவங்க, என்னை தூஷித்தவங்க, என்னை துரத்துனவங்க, என்னை விட்டு போனவங்க, இயேசுவை நம்பினியே என்ன உனக்கு நடந்தது என்று சொல்லி நான் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தை அசட்டை பண்ண இவங்க எல்லாரும் கேள்விப்படணும். கர்த்தர் அவளை சந்தித்தார், கர்த்தர் அவனை சந்தித்தார். அவன் வறட்சியை மாற்றிட்டாரு. ஒரு காலத்துல சோறு இல்லாத தேசம் தான் அந்த தேசம். ஆனா இன்றைக்கு ஒரு நதி வந்திருக்கான். அந்த நதி வந்ததுனால இப்பொழுது வார்கோதுமையின் அறுப்பின் காலத்துல அவங்க இருக்காங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வருஷம் நான் அறுக்கிற வருஷம்னு சொல்லுங்க. இந்த வருஷம் என் கைகள் அறுக்க போகிற வருஷம். ஏன்னா நதி பாய போகுது. அல்லேலூயா. இந்த வருஷம் என் ஆசீர்வாதத்தின் வருஷம். ஏன்னா நதி பாய போகுது. அல்லேலூயா. இவ்வளவு நாள் வறட்சியை கண்டதுக்கான காரணம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டுப்படுத்தினதுனால தான். ஆனா இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை குறித்த அறிவு உங்களுக்கு வந்திருக்கிறதுனாலே கர்த்தர் சொல்லுகிறார், இனி பஞ்சங்கள் இல்ல, இனி அறுப்பின் காலம், வார்கோதுமையின் அறுப்பின் காலம். உங்களை விட்டு போன ஒவ்வொருவரும் கேள்விப்படணும். தாவீது கேள்விப்படணும், நகோமி கேள்விப்படணும், சத்துரு கேள்விப்படணும், உங்களை பகைத்த மனுஷர்கள் கேள்விப்படணும். கர்த்தர் சந்தித்தால் வறட்சி மாறினது, ஆசீர்வாதம் வந்தது. ஷகலா தரபலா திரேசேரலா ஷகலா திரேசேரலா தரா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா.
நீர் என்னை சந்திப்பீராக. உங்க பிரசன்னத்தை நான் நிறைய நேரத்துல நீங்க என் கூட இருக்கிறீங்கன்றத மறந்து பேசி உங்களை நான் மறுதலித்து இருக்கிறேன். உங்க பிரசன்னத்தை பல வேளைகளை நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற உணர்வற்றவளா நான் நடந்திருக்கிறேன். உங்க பிரசன்னம் என்னோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையே இல்லாம ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடி இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க பிரசன்னம் தான்ப்பா எனக்கு வேணும். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். அந்த நதி தான் எனக்கு வேணும்பா. அந்த நதி எனக்கு வேணும். சொல்லுங்க, என் உள்ளத்திலிருந்து அந்த நதி ஓடணும்பா. இனி நான் நிற்கிற ஒரு ஓடையை போல அந்த உணர்வு எனக்குள்ள தாங்கப்பா. அந்த ஆசை எனக்குள்ள தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் உங்களை சந்திச்சாரணும், உங்க பஞ்ச காலம் முடிந்தது அப்படின்றத அவங்க கேள்விப்படணும்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அபிஷேகத்தை கனப்படுத்துறது, அபிஷேகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வு 24 மணி நேரமும் உங்களுக்குள் இருப்பதுதான். அல்லேலூயா. நீங்க வேலைக்கு போய் ஒரு வேலை ஸ்தலத்துல உட்கார்ந்து வேலை செய்யும் போதும் ஆவியானவருடைய பிரசன்னத்தை கனப்படுத்துறது. அல்லேலூயா. நீங்க என் கூட இருக்கிறீங்க இயேசுப்பா. பிரயாணப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள் இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், எனக்கு உதவி. அவரோட சம்பாஷிக்கிறது, அவரோட பேசுகிறது, அவரோட பழகுகிறது. அந்த அபிஷேகத்தை என்ன பண்றது? அனல் மூட்டி எழுப்புகிறது. சத்துரு தூர்த்து போடும் போதெல்லாம் அந்த மண்ணை தோண்டி எடுத்து, இல்ல இந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டா, இந்த ஜெபம் நிறுத்தப்பட்டா, இந்த அந்நிய பாஷை பேசுகிற அந்த அந்த முறைமைகள் நிறுத்தப்பட்டா, ஹல்லேலூயா, உபவாச காலங்கள் நிறுத்தப்பட்டா, எல்லாமே உங்க வாழ்க்கையிலிருந்து நின்றும் பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் இந்த இடத்தை கொண்டு வந்தார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தின் வாசலே அபிஷேகம் என்கிற ஜீவன் அதிதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீங்க? என் வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் புறப்பட்டு ஓடணும், புறப்பட்டு ஓடணும், அது ஓடணும், அது பாயணும். ஆமென். நீங்க பாத்தீங்களா? எத்தனை பேரு சென்னை பட்டணத்துல இந்த தண்ணீரை பாத்தீங்க? ஆமென். எத்தனை கோடி கொடுத்து கார் வாங்கினாலும் இந்த தண்ணீர்ல அந்த கார் மிதந்து போனது பாத்தீங்களா? ஆமென். எவ்வளவு படிச்ச பட்டதாரிகள், லட்சங்களை சம்பாதிக்கிறவர்கள் இருந்தா கூட யாருக்கும் சோறு இல்லாம மாடியில உட்கார்ந்து பாத்தீங்களா? ஆமென். such a powerful thing தண்ணீர்ன்றது. ஆமென். உண்மையாகவே கர்த்தர் உங்களை கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தாண்டி போகிறதா இந்த அபிஷேகமே. ஹல்லேலூயா. நான் அதான் சொல்லுவேன், அபிஷேகம் பெற்ற மனுஷன் ஏலா என்ற பள்ளத்தாக்குக்கு வர்ற வரையும் தான் கோலியாத் என்கிற சத்துருவின் சத்தம் அங்க கேட்கும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை சுமக்கிறது ஓபேதேதோம் அபிஷேகத்தை உடன்படிக்கை பெட்டியும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் தன் வீட்டுல கொண்டு வந்து வச்சார். ஆனா பைபிளை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தை சுமந்த ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. அவங்க கால் பட்ட உடனே என்ன ஆச்சா? யோர்தான் அனாயிண்டிங் எவ்வளவு பவர்ஃபுல் பாத்தீங்களா? நீங்க அந்த பெட்டியை கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்தீங்கன்னா நீங்க கால் வைக்கிற வீடு சுகிக்கும். ஹல்லேலூயா. தாவீது ஏலா பள்ளத்தாக்குல கால் வைக்கிற வரைக்கும் தான் கோலியாத்து சத்தமிட முடியும். இந்த அபிஷேகத்தை சுமக்கிற மனுஷன் வந்துட்டா அந்த பள்ளத்தாக்குல இனி சத்துருவின் சத்தம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. இனி வெற்றியின் சத்தம் தான் கேட்கப்படும். எவ்வளவு பெரிய யோர்தான் இருந்தா கூட இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியல் வந்துட்டா இது பிரிஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனுஷனுடைய கோல் செங்கடலை பழக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சுமக்க வேண்டியது, இன்னைக்கு நீங்க சுமக்க வேண்டியது பாரங்களை அல்ல, நுகங்களை அல்ல, நீங்க சுமக்க வேண்டியது கர்த்தருடைய பிரசன்னத்தை. அபிஷேகத்தை நான் நுகம் முறிந்து போகும். நுகத்தை எங்க வைப்பாங்க சொல்லுங்களேன்? நுகம்னா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. முடிக்க போறேன். கழுத்துல. ஏன் கழுத்துல? ஏன் கழுத்துல? தலையாகிய கிறிஸ்துவுக்கும் சரீரமாகிய சபைக்கும் இணைப்பு தான் கழுத்து. ரிலேஷன்ஷிப், உறவு இதான் இணைக்குது தலையாகிய கிறிஸ்துவையும் சரீரமாகிய சபையும். கரெக்டா பிசாசு எங்க வைப்பான் சொல்லுங்க? நுகத்தை கொண்டு வந்து கழுத்துல வைப்பான். ஏன் தெரியுமா?
நீங்க ஆண்டரோடு இணைந்து இருக்க கூடாது. அவருடைய பிரசன்னத்தோடு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்க கூடாது. அது மேல அந்த நுகத்தை வச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்க குனிஞ்சுக்கிட்டே தான் நடக்க வேண்டியது. இப்ப ஆண்டவர் அந்த அபிஷேகத்தினால நுகங்களை முறிக்க போகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு பாரங்களை சுமக்கிறவங்க, இன்னைக்கு பாவ மூட்டையை சுமக்கிறவங்க, இனி நுகத்தை சுமக்கிறவங்க, இன்னைக்கு வெளியில போகும் பொழுது இதை எல்லாம் கர்த்தர் கீழே இறக்கி வச்சு இனி பிரசன்னத்தையும் உடன்படிக்கை பெட்டியும் தான் சுமக்க போறீங்க. நீங்க சுமந்து கொண்டு வீட்டுக்கு போங்க. நீங்க கால் வைக்கும் பொழுதே அந்த சத்துருக்கு ஒரு நடுக்கம் வரும். ஆமென். ஆமா, யோர்தான் பிரியும். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தா எரிகோ தானா கீழே விழும். நீங்க போய் மண்வெட்டியையும் கோடாலையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானா செயல்படணும், தானா நடக்கணும். நான் பிரசன்னத்தை சுமக்கணும். சிம்பிள். எரிகோ கீழே விழணும், பிரசன்னத்தை சுமங்க சிஸ்டர். யோர்தான் பிரியணும், பிரசன்னத்தை சுமங்க. என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணும், பிரசன்னத்தை சுமங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? சும்மா உட்கார்ந்து ஓரத்துல உங்களை அழ வச்சு, உறவுகளுக்கு மேல ஒரு நுகத்தை வச்சு, உங்களை அப்படியே குனிய வச்சு கொண்டே பிசாசு ஒரு ஓட்டத்தை ஓட வைக்கிறான் இல்ல? அல்லேலூயா. இனி நிமிர்ந்து நிக்கிற ஒரு காலம் வந்துருச்சு. ஏன்னா அபிஷேகம் வரும்பொழுது நுகங்கள் முறிய போகிறது. எழுந்து நிற்போமா? எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று திரளாஷே கலதரசே